பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா, வினோதமான தோற்றத்துல இருக்கக்கூடிய இவரு. அதுவும் 3வதா ஒரு கால் இருக்கிறத பார்க்கும்போது, "யாருடா இவரு?" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா யோசனை பண்ண தோணும். இவர்தான் பிறங்கி மகரிஷி. இந்த சிற்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய 3வது காலும் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த கோல், ஊன்றுகோலும் பார்த்தீங்கன்னா, சிவனால அருளப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவனுக்கும் சக்திக்கும் இடையில இவரு சிவனை மட்டுமே வழிபட்டதுனால, பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, இவர் உடம்புல இருந்து அனைத்து சக்திகளையும் எடுத்துடுறாங்க. இந்த சக்திகள் இழக்கப்பட்ட இவரு எலும்பும் தசையுமா ஆயிடுறாரு. அவர்னால எந்திரிச்சு கூட நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. தன்னுடைய பக்தனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு 3வதா ஒரு காலையும் ஒரு ஊன்றுகோலையும் கொடுத்து இவரை நிற்க வைக்கிறாரு. இந்த நிகழ்வின் வெளிப்பாடு தான் இந்த பிறங்கி மகரிஷியோட 3 காலோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிற்பம். இன்னும் நிறைய சிற்பங்களை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க.